எனக்கு ஒரு இது மட்டும் சொல்லுங்க சார். நீங்க உள்ள போறப்ப சௌந்தர்யாவுக்கு வெளிய உங்களுக்கு இது இல்ல. உள்ள போனோனே உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறுச்சு. வெளிய வந்துட்டீங்க. வெளிய வரவும் என்ன ஏன் சார் மாறுச்சுன்னு அப்படி நெறைய பேத்துக்கு கேள்வி கேள்வி கேட்கறதுக்கு அந்த இது அந்த சந்தேகம் வர்றதுக்கு இருக்குல்ல சார். கேள்வி கேட்கறாங்கல்ல சார். அது கேள்வி கேட்கறது இதுதானே. அது பாசிபிள் தானே அந்த கேள்வி. ஏங்க அது தப்பே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாக்லினுக்கு அகைன்ஸ்ட்லாம் இல்லைங்க. நான் வந்து வெளியில வந்தப்போ ஒரு ஃபேண்டம் ஸ்பேஸ்ல ஐ திங்க் சாம்வேல் இல்லை யார் இருந்தாங்கன்னு கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அப்படி இருந்த ஃபேண்டம் ஸ்பேஸ்ல நான் சொன்னது ஒரு ஒரு கேஷுவலா ஃப்ளோ ஆஃப் டாக்ல சௌந்தர்யாவோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நான் ஒரு பொட்டன்ஷியலா இப்ப எப்படி சொல்றது, ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்றது எப்படி இருக்கு, ஜாக்லினை விட 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றது எப்படி இருக்குன்ற அந்த கோணத்துல சௌந்தர்யோட ஸ்ட்ரென்த்தை பிரசன்ட் பண்ணனே தவிர ஜாக்லினை எங்கேயும் டவுன் ட்ரெயின் பண்ணல. ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா அது வந்தது ஏன் வாயின்றதுனால அது அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது கிடையாதுங்க. எனக்கு வந்து அதுக்காக அவங்க இப்ப நான் இப்ப எப்படி சொல்றது, என்னுடைய ஓவரால் அவங்க இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அது இதுன்னு என்னைய பயங்கரமா கார்னர் பண்ணி என்னென்னமோ எழுதி ஏகப்பட்டது என்னென்னமோ எழுதி பயங்கரமா வந்திருந்தது. நான் அதெல்லாம் வந்து நான் பாக்குற ஆங்கிள் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு உங்க ஃபேண்டம் பிடிச்சிருக்கு, எப்படி ரிவ்யூல நான் பேசும்பொழுது யாருக்காவது அகைன்ஸ்டா போச்சுன்னா எப்படி கன்வே பண்ணுவீங்களோ அப்படிதான் பாக்குறீங்கன்னு பார்த்தேன். பட் ஆனா நான் இப்ப கண்டஸ்டன்டா கேம்குள்ள போயிட்டு வெளில வரும்பொழுது நான் ரிவ்யூரை விட ஒரு 50 மடங்கு பலத்துல ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். அதை வந்து அடுத்தவங்களை எதுவும் நெகட்டிவ் சொல்லாம தானேங்க சொல்றேன். அதுல என்ன உங்களுக்கு நான் நெகட்டிவா பேசுறேன்னு ஃபீல் வருதுன்னு எனக்கு புரியல. இல்ல சார் இது இல்ல பிபி இது வந்து அது ஆக்சுவலா யூனிவர்சல் ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அந்த இடத்துல சொல்லும் போது கூட பெட்டர்னு சொல்ல ஸ்ட்ராங்கர் தான் சொன்னாரு. இவங்களை விட அப்படின்னு கூட சொல்ல ஸ்ட்ராங்கரா இருக்காங்கன்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான். அதான் சார். அதான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நானாசன் பேசல ஜாக்லினோட 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நானாசன் பேசல இல்ல அதுதாங்க நான் இப்ப பிரச்சனை என்ன, ஜாக்லினோட 1000 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் இப்பவும் சொல்றேன். ஆனா அதனால ஜாக்லினை எங்க நான் டவுன் பண்ணிட்டேன்றேன் சார். இது டீக்ரேட் பண்ண மாதிரி இல்லையா? இப்போ ஒரு நிமிஷம், ஒரு ஸ்ட்ராங்கரை விட இன்னொருத்தவங்க ஸ்ட்ராங்கர்னு சொல்றேன். இப்ப நீங்க இப்ப இப்படி வச்சுப்போம், ஜாக்லினை விட முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கர்னு சொன்னாலும் வீக்கர் தான் எடுத்துப்பீங்களா? கண்டிப்பா. சரி இப்ப நான் சொல்றேன் சார், முத்துக்குமரனை விட ஜாக்லின் பயங்கர ஸ்ட்ராங்கர் சார், 5000 மடங்கு ஸ்ட்ராங்கர் சார். இத வந்து நான் வீம்புக்கு சொல்லல. அது முத்துக்குமரனை டீக்ரேட் பண்ற மாதிரில சார் இருக்கு. எனக்கு தெரியும் சார் முத்துக்குமரனை பத்தி சொல்லி இப்ப பெர்செப்டிவ் யார் சொல்றாங்கன்றதுல அது யார் எடுத்துக்கிறாங்கன்றதுல தான் இருக்கு. இப்ப நான் சொல்றதுனால ஒருத்தங்க இறங்கவும் போறதில்ல ஏறவும் போறதில்ல. ஆனா என் இன்டென்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க நம்ம அதெல்லாம் ரிசல்ட்டை கூட விட்டுருங்க. ரவி சார் வந்து ஜாக்லினை டவுன் பண்றதுக்காக இதை சொல்றாருன்னு நீங்க நினைக்காம இருந்தா போதுமே எனக்கு தவிர நான் ஜாக்லினை இறக்கலன்றது தான் இங்க பாயிண்ட். ரெண்டாவது எனக்கு அந்த பொண்ணுடைய கேம் சேஞ்ச் இருக்குன்றது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மேட்டர். என் சபை நாகரிகத்துக்கு இப்போ வரைக்கும் அவங்களோட ஃப்ளாவை எந்த இடத்துலயுமே பேசாம இருக்கேன்னா அது அந்த பிளேயர் மேல எனக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதானே தவிர ஜாக்லின் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறேங்க. ஜாக்லின் கேம் ஆடும் போது அதை பேசல. அதே மாதிரி ஜாக்லின் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ரன்னர்னு விருப்பப்பட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பின்வரும் தவறுகள், அந்த பொண்ணா இருக்கிற முடிவுகள், அந்த பொண்ணு நினைக்கிற கோணங்கள் எல்லாமே தப்பா இருக்கு நேரா போகும்போது. இது எனக்கு தெரியுது. ஆனா அதை பேசுற அந்த களம் அப்படி இல்ல, பேசுற அந்த பொண்ணு எக்ஸ்போஸ் ஆகும் தான் நான் பேசாம போயிட்டேன். இல்ல சார், இவ்வளவு நாள் உள்ள இருக்கு முத்துக்கு தெரியல, தீபக் தெரியல, இவங்களுக்குலாம் தெரியாத ஃபிளா நீங்க 2 வாரத்துல போய் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது உங்க இதுதான் சார். எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அது ஃபிளாவா இருந்தாலும் சொல்லுங்க. அது உண்மை. 13 வாரமா கேம் பாட்டு இருக்காரு இவர் யாரு இவரு சார்? நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன், இது நம்ம ஸ்டைல், அதனால இந்த மாசா தான் சொல்லணும். ஏன்னா நான் என்னைய பத்தி தானே பேசிக்கிறேன் சார். நமக்கு நம்மளுடைய ஹிஸ்டரி இந்த 13 நாள்ல சார் 7 வருஷம் 1 மணி நேரம் என் கூட உட்கார்ந்து பேசினா அவன் மண்டைக்குள்ள போயிட்டு வெளில வந்துருவேன். எனக்கு நல்லா தெரியும் அந்த பிளேயர் என்ன கரெக்டா இருக்காங்களா இல்லையான்னு. நீங்க ஜாக்லினை தள்ளிவீங்க, நான் சொல்ற சவுண்டு என்ன ஸ்ட்ராங்கன்றது எனக்கு தெரிஞ்சதுனாலதான் எனக்கு சவுண்டு ரன்னருக்கு வருவாங்கன்றது நான் பேசினேன். எனக்கு சேஞ்ச் ஆன அந்த ஒரு ஃபீல்ட்லயே தெரிஞ்சுது. இந்த ஸ்டேஜே முக்கியம்னு இருக்கிற அந்த ஒரு பொண்ணு தப்பான டிசிஷன் போய் சொன்னேன் எடுக்காதன்னு 100 தடவை சொன்னேன். அந்த ஜாக்லின் எடுத்ததுனால இருக்கிற உங்களுக்கு இருக்கிற வருத்தம் எங்களுக்கும் இருந்தது. மறுபடியும் சொல்றேன், நீங்க போன 2 வாரத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களான்னா
சார் ஏன் எஃபிஷியன்சின்னு எனக்கு ஒண்ணு இல்ல இருக்கு சார், சார். பிளாப்ப சொல்றேன் சார். நான் பிளா மட்டுமே இல்ல, ஜாக்லின் மேல எனக்கு தெரிஞ்சு நீங்க வெளியே வந்து வேற யார்கிட்ட இது பண்ணீங்களோ, யாரு ஜாக்லின் ஃபேண்டம் மேல போகுமோ இல்ல ஜாக்லின் மேல போகுமோ, நீங்க வேற ஆளை பத்தி நீங்க சொல்றதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு சார் மூணு குற்றம் சொல்றீங்க. நான் சொல்லட்டுமா? இதுக்கு ஒரே ஒரு பதில். சாரி சொல்றேன் ரவி சார். பிபி சாரி ரவி சார். நான் ஒண்ணு எங்களோட நான் பார்த்ததுலன்னு சொல்றேன். பிபி ரவி சார் வந்து ஈவன் பிபி திரும்பி செகண்ட் டைம் போறதுக்கு முன்னாடி கூட அவர் சவுண்ட் பத்தி அவருக்கு நிறைய ஒப்பீனியன் இருந்துச்சு. அவர் சொல்லிட்டு தான் இருந்தாரு. நாங்களாம் கேட்டோம். ஆனா நாங்க வந்து ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு அவர் வந்து நீங்க சொல்லக்கூடாது, இப்படிதான் சொல்லணும். அவரோட கருத்தை வந்து நாங்க மாத்த நினைக்கல. நாங்க வந்து ஃபுல்லாவே கேட்டுட்டு தான் இருந்தோம். அவர் போனாரு. நாங்கெல்லாம் ரிக்வெஸ்ட் வச்சது என்னன்னா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொன்னோம். ஆனா அவரே உள்ளுக்கு போயிட்டு அவரு இப்ப அவரோட அனாலிசிஸ்ல அத வந்து இப்ப சொல்றாரு. சோ நம்ம இங்க வந்து என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இப்ப ரவி சார் இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்குமே ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் பத்தி ஏதாவது கருத்து சொன்னா, எஸ்பெஷலி முத்து அண்ட் ஜாக்லின் ஃபேன்ஸ்க்கு வந்து ஏதாவது எங்க சைட்ல இருந்து எங்க புரிதல்ல நாங்க பாக்குறத எடுத்து ஒரு ட்வீட் போட்டாலே அது தப்பாயிருது. நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க எப்படி அப்படி பேசலாங்கிற மாதிரி வருது. சோ இது நாங்களுமே ஒரு ஆடியன்ஸா நாங்களுமே ஃபேஸ் பண்றோம். பட் நீங்க வந்து சவுண்ட பத்தி நிறைய சொன்னீங்க. உங்களுக்கு எங்க எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்குமே தெரியும். நீங்க நாங்க அப்பயும் வந்து உங்களை வந்து நீங்க இப்படி சொல்லவே கூடாது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லல. எங்க இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து இப்படி நீங்க மாத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லல. நீங்க அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப வந்து சொல்றதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அது உங்க எனக்கு கருத்து. நீங்க நான் உங்களை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப நான் உள்ள போறதுக்கு முன்னாடியும் இப்ப நீங்க சொல்லுங்க பிபி8. ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஜாக்லின் ரன்னர் மட்டும் இல்லாமல் தூக்கி கொண்டாடிட்டு இருந்த ஒரு ஆள் நானு. என் ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றதுல ஜாக்லினாலையும் எனக்கு சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை, சௌந்தர்யாவாலையும் சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. இதை வெளியில வந்து எனக்கு இப்போ ஒருவேளை இவங்க 2 பேரால ஏதாவது ஒரு நீடோ இல்லை எனக்கு 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 ஏதாவது சரி படம் அது மாதிரி ஏதோ ஒன்று இவங்க 2 பேரோட திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுவேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு சீசனும் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் சவுண்டை பத்தி பேசும்பொழுது என்கிட்டக்க அதாவது ஜாக்லினை பத்தி இப்ப பேசுறது மாதிரி நான் சவுண்டை ஒரு டைம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாராச்சும் ஒருத்தர் என்கிட்டக்க அவங்க சைட்ல இந்த மாதிரி ஏதாவது என்கிட்டக்க நீங்க இறக்கி பேசுறீங்க, அப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க அப்படின்ல என்கிட்டையும் உங்களுக்கு இப்ப நீங்க இருக்க ஃபீலிங்கோட என்கிட்டயும் அப்ரோச் பண்ணப்போ உங்களுக்கு சௌந்தர்யா மேல என்ன வன்மோ, ஏன் அந்த பொண்ணை இறக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் இதே பதில் தானே அவங்களுக்கும் சொன்னேன். நான் என்ன ரியலைஸ் பண்ணனோ அந்த ரியலைசேஷன்ல சௌந்தர்யாவாவது ஒரு சில இடத்துல ஃபிளான்னு பேசினேன். நான் ஜாக்லினை ஃபிளாவே பேசல. நான் ஒருத்தங்களை தாண்டி 1000 டைம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையே இவ்வளவு ஒரு அஜிடேஷன் நான் ஃபிளா மாதிரி பேசியிருந்தா எப்படி போயிருக்கும்? நீங்க இல்ல சார், நீங்க இப்படி சொல்லணும்னு நான் சொல்லல. இப்ப நான் வெளியே இருந்து பாத்துட்டு போனதுல இருந்து உள்ள சௌந்தர்யா 1000 டைம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு ஆளை எடுத்துட்டு வந்து அதுவும் ஜாக்லினை எடுத்துட்டு வந்து நீங்க இது பண்ணும் போது அதுக்கப்புறமும் ஜாக்லினை பத்தியே நீங்க விடுங்க சார், அதை விடுங்க, அது உங்க இது. நீங்க இன்னொரு விஷயமும் சொல்றேன். நீங்க சொன்னதுனால நான் பேசுறது மொத்தம் 3 ஸ்பேஸ். ஒன்னு யூனிவர்சல், அடுத்தது யாரோடது ஹாசனோட ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நான் பேசுறது இப்போ நம்ம சாம்பல் கம் பிளடி ஸ்வீட் இவங்களோட ஸ்பேஸ். நான் இந்த 3த்துலயும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஜாக்லின் டாபிக் நான் எடுத்துட்டு வந்தா பேசுறேன், இல்ல ஜாக்லின் நான் பேசுறேன். என்கிட்ட கேள்வி கேட்டா மட்டும்தாங்க பதில் சொல்றேன். அதான் சார், அதான் எனக்கு இந்த 1000 இதை விட்டுருங்க. ஏன்னா அது நீங்க ஜாக்லினை பெருமையா சொல்றீங்க, நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன கேட்டேன்னா, இப்ப வெளியே அந்த டாபிக் இருக்குல்ல சார், முத்து நீங்க உள்ள போயிட்டு வந்தது வெளியே முத்து அதாவது வெளியே முத்துன்னு சொன்னது உள்ள பொண்ணே போயிட்டு வந்து ஜாக்லின் இது சௌந்தர்யா உங்க பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. அது வெளியே கேள்வி நான் இப்ப கேள்வி கேட்டா ஆமா ஏன் சார் அப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்கறது எனக்கு ஒரு கேள்வி. அது வர்றது உண்மைதானே சார்? வரலாம் கேள்வி சார். நான் என்ன தெரியுமா சொல்றேன் சார், நீங்க 100 கேள்வி கூட கேளுங்க, அஃபெண்ட் ஆயிடாதீங்க. நான் சொல்றேன், நீங்க 100 கேள்வி கூட கேளுங்க. வர்றது நியாயமா இல்லையா? வர்றது நியாயமா இல்லையா சார்? அதான் சொல்றேன் சார், வர்றது நியாயம். முடிச்சிட்டோனே நீங்க பேசுங்க, மைக் மியூட்ல வச்சுக்கோங்க. சார் அந்த கேள்விக்கே வரல சார், அப்படி வர்றது நியாயமா இல்லையான்றேன். நியாயம் தான் சார், நான் சொல்றது நியாயம் தான். அது அந்த கேள்வி நான் கேட்கல. பிபி8 ஒரு நிமிஷம் சார். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மியூட்ல வச்சீங்கனால சார் பேசுறது கிளியரா கேக்குது, இல்லைன்னா ரொம்ப கிளாஸ் ஆகுது. 2 பேரும் உடனே நீங்க கேட்டுட்டு மியூட்ல வைங்க. சார் முடிச்சோன்னு நீங்க அடுத்த கேள்வி. சரி சார், சாரி சார்.
அதான் சார். இல்ல அது இதை ஏன் கேட்டேன்னா, நீங்க போனதுல இருந்து முத்துவ எதுவுமே முத்துவ எதுவும் சொன்னீங்களா என்னன்னு தெரியல. முத்து தான் இதுன்னு சொல்லிக்கிருந்தீங்க. அதாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிருந்தீங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஜாக்லின்ட்ட போய் எனக்கு சௌந்தர்யாவோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன வந்ததுல இருந்து முத்துவ சொன்னீங்க, இப்ப சௌந்தர்யாவை சொல்றீங்கன்ற அந்த கேள்வி ஜாக்லினுக்கு வந்தது நியாயமா இல்லையா சார்? சார் உங்க இப்ப இதை நீங்க தான் சப்ஜெக்ட் குள்ள கூட்டு போறீங்க. அப்புறம் நான் ஏதாவது ஒண்ணு பேசுவேன். உங்க ஜாக் என்ன பண்ணாங்கன்னா இல்ல சார், நீங்க மூணே மூணு இல்ல எனக்கு தெரிஞ்சு மூணே மூணு. சாரி சார், சாரி சார். உங்க ஜாக் வந்து இதே கேள்வியை தான் என்கிட்ட கேட்டாங்க. என்ன நீங்க வந்ததுல ஐ மீன் வர்றதுக்கு முன்னாடியோ வந்ததுல இருந்தோ முத்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப சவுண்டுன்றீங்க. என்ன அது கேட்டதுக்கு அந்த வந்துச்சுங்களா? இப்ப நான் சொல்ற கண்டென்ட் வெளியில வந்துச்சா? நான் சொல்லும் போது மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். என்னன்னா நான் இப்பவும் சொல்றேன் ஜாக்கு, எனக்கு எப்பவுமே முத்து தான் ஜெயிக்கணும். ஆனா முத்து இல்ல அப்படின்னா யார் ஜெயிப்பான்னு கேட்டதுக்கு நீ எப்படி முத்துன்னு சொன்னியோ அது மாதிரி சவுண்டோட பழக ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சோன்னுதான் சவுண்டு எவ்வளவு உண்மைன்னு தெரிய வந்தது, எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிய வந்தது ஜாக்கு. அதனால நான் சவுண்ட புடிச்சிருக்குன்னு சொன்னேனே தவிர முத்து தோத்துருவான்னு நான் எங்க சொன்னேன்? முத்து தான் ஜெயிப்பான், இப்பவும் சொல்றேன் அப்படின்னு. அதற்கு அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்னைய செய்தான். விஜய் சேதுபதி கிட்ட போய் இந்த மாதிரி சார் முத்துக்காக இந்த வீட்டுல 2 பேர் விளையாடுறாங்க சார் அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜாக்கு கிட்ட தெளிவா, நீ கொஞ்சம் நிறுத்துமா, உனக்கு விஷயம் தெரியுமா, உனக்காக தான் வெளில பேசியிருக்கேன். நீ என்னமோ வந்து முத்துக்காகத்தான் நான் விளையாட வந்தேன்னு தெரியாம நீ என்னையா பிராண்ட் பண்ண பாக்குற? முத்துக்கு ஆடுறதுக்கு ஒரு ஆள் நான் தேவையா? அவன் தான் உங்க அத்தனை பேரோட 106 நாள் விளையாண்டு இருக்கான். நான் வந்து விளையாடணுமான்னு தெளிவா தான் கேட்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற? என்னைய அடிக்கிறதா நினைச்சு முத்துவை தான் அடிக்கிற. எதுக்கு அடிக்கிற? தேவையே இல்லாதது. நீ இது இப்படி சொல்றதுனால அவனுக்கு எவ்வளவு அஃபண்ட் ஆகுது? முத்துக்காக நான் விளையாடுறேன்னு நீ சொல்றதே எவ்வளவு சாச்சனா சொல்லிட்டு போ, சொல்லாம போ. என்னை ஏன் சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொல்லுது, ஆமாண்ணா நாங்க வந்து நீங்க ஆக்சுவலா உள்ள வந்ததுல இருந்து நீங்க எல்லாரையும் ஒண்ணு பண்றீங்க, முத்துவை மட்டும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. இது எனக்கு என்ன புரியலன்னா, நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்னு நீ சொல்லு அப்படின்னா, இல்ல நான் பண்ண தப்பை மட்டும் நீங்க எனக்கு ஆக்சுவலா அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, அது வந்துச்சா? அந்த பொண்ணு மிடில் கிளாஸ்ன்னு முத்து மேல ஒரு 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 தவறுதலான ஒரு ஒரு புரிதல் இல்லாம அப்ப நான் என்ன பண்ணேன்னா க்ளோஷர்ல முத்து நான் வருத்தப்பட்டேன், அம்மா உன்னால எனக்கு அது ரொம்ப அஃபண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு ரொம்ப அழுது ப்ராமிஸ் எல்லாம் போட்டு அவங்க அம்மா மேல சத்தியம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நான் அந்த மாதிரி எண்ணத்துல பண்ண முத்து, என்ன மன்னிச்சிட முத்து அப்படி இப்படிலாம் சொல்லி இவங்க 2 பேரும் இவ கேட்டா இவனும் முத்துவும் வந்து பார் நான் உன்னை அப்படி பார்க்கல, சரி தெரியாம நடந்துருச்சு, ஆனா இனி யாரையும் அந்த மாதிரி சமூகத்தோட ஒப்பிட்டு சொல்லாத அப்படின்னு. அங்க ஆச்சு உங்க ஆளுக்கு என் மேல காண்டு. அந்த ஒரு விஷயத்துக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காக உங்க ஆள் என்ன தேடினே இருந்தது. நான் அப்ப சொன்னேன் உங்ககிட்ட இருமா நீ இதை கட் பண்ண. நான் ஒரே ஒரு கேள்வி புரியல, அவர் ஃபுல்லா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அதை நீ ஃபுல்லா கேட்கலன்னா இதுவும் தப்பாவும் கன்வே ஆயிடும். அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், குழந்தை நான் உன்னை பத்தியும் வெளியில பேசியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் என் அனுபவத்துல சொல்றேன், நீ சான்ஸ் கிடைக்கும் போது சான்ஸ சிச்சுவேஷனா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது பின்னாடி உண்மை இருக்கா இல்லையான்னு. நான் முத்துக்கிட்ட என்ன கேம் விளையாடணும்னு நீ திங்க் பண்ணக்கூடாது. நான் முத்துக்கிட்ட கேம் ஆடுவேன், நான் ஆடுறேன், ஆடிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியாது. அது முத்துக்கு தெரிஞ்சா போதும், இல்ல தீபக்கு தெரிஞ்சா போதும், இல்ல தீபக் முத்துவை வச்சு நான் ஆடுற கேம் மக்களுக்கு புரிஞ்சா போதும். உனக்கு புரியணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ என்ன பண்ற? நீ விஜய் சேதுபதி சார் கிட்ட கேட்கறத விட்டுட்டு என்கிட்டயே நேரா அண்ணா நீங்க முத்துக்காக விளையாடுறீங்கன்னு நீ நேர்மையா இருந்தா என்கிட்டயே சொல்ல வேண்டியதானே? இந்த இடத்துல சொல்றதா இருந்தா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு நீ பிராண்ட் பண்றேன்னா சண்டே பிரைம் டைம்ல அவங்க என்ன பிஆர்ன்றாங்க, நீ என்னடானா முத்துக்காக நான் விளையாடுறேன்ற. நான் என்ன குழந்தைய? இந்த ஷோ இப்ப வெளில எப்படி போகும்னு எனக்கு தெரியாதா? இந்த செகண்ட் நீ என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு புரியாதா? ஆனாலும் சொல்றேன், முத்து தான் ஜெயிப்பான், உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்ட்டு தான் போனேன். சார் நான் இதே இதைத்தான் அன்னைக்கும் சொன்னீங்க, நான் அன்னைக்கும் இதே இதைத்தான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நான் இப்ப என்ன கேட்டேன்டா, அந்த மாதிரி ஜாக்லினுக்கு தோணுது தவறா இல்லையான்னு கேட்டேன். நீங்க வரிசையா நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அதான் சார் நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், சார் அந்த மாதிரி ஜாக்லினுக்கு தோணுது சாச்சனா இந்த மாதிரி பிரெட்டை கொடுக்க வந்து சாப்பிட விடாம பண்ணது அது முத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் சார் அப்படின்ட்டேன். ஆமா அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நீங்க
அந்த நடுராத்திரி எல்லா பேத்தையும் முத்துவை தொடாதீங்க அப்படின்னு சொன்னது எங்களுக்கு அப்படி தோணுச்சு. முத்துவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க இருக்கட்டும். ஆனா உங்கள்ட்டயே வந்து சமையல் அறையில இந்த மாதிரி சார் நீங்க எல்லாத்தையும் இது பண்றீங்க, எல்லா பிளேயரையும் இது பண்றீங்க, ஆனா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தொட மாட்டீங்க அப்படின்னு சொன்னது உங்கள்ட்டயே எல்லாருமே சொன்னாங்க. விஜய் சேதுபதி சாரி சார் சார் நான் பேசிக்கிறேன் சார். இல்ல சார், நான் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நீங்க தொட மாட்டீங்க அப்படின்னு சொன்னது அந்த மாதிரி இருக்குமான்னு உங்கள்ட்ட கேட்டேன் அன்னைக்கு. நானும் ஆப்ஷன் ஸ்பேஸ்ல ஆமா அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க வந்து சொன்னது என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்டேன். அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ். அப்ப அந்த மாதிரி தப்பு முத்துக்கு எதிராக பேசுறதுன்னு நினைக்கிறது அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி சொல்லிட்டீங்க. ஆனா பாருங்க நீங்க கேளுங்க, நான் அப்ப அதுக்காகலாம் சொல்லல. ஷோ ஃபினாலே முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பேசுவோம் டீட்டெயிலான்ற மீனிங்ல தான் சொன்னது. நான் இப்பவும் ஒண்ணு சொல்றேன், முத்துவுக்கு எதிராக என்ன கேம் விளையாடணும் அப்படின்னு விஜய் சேதுபதி சாரோ மேக்கர்ஸோ ஏன் என்கிட்டக்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த சைட்லயோ எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு டஃப் ஃபைட் கேம் அவங்க எதிர்பார்த்தாங்க. நான் அதை பண்ணல. ஆனா நான் பண்ணலன்றது என் சாய்ஸ். எப்படிப்பட்ட கேம் விளையாடணுன்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப இது எப்படி ஆகி போச்சுன்னா, முத்துக்கு அகைன்ஸ்டா எல்லாருக்கூடையும் மண்டையை கழுவுற வேலையோ அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுனா, முத்து கிட்ட மட்டும் நான் ஆடாம போனது, ஆடாம போடுறதே அவனுக்காக ஆடுறதுன்ற மாதிரி திசை திருப்ப பார்த்தாங்க பாத்தீங்களா? அதுதான். அது எதுக்குன்னா வெளியில பூரா நான் என்ன வந்த எனக்கு இது கொஞ்சம் அன்ஃபேரா பட்டுச்சு. நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்றதா இருந்தா முத்துக்கு இப்ப எக்ஸ்போஸ் பண்றதா இருந்தா மக்களுக்கு இது ப்ராப்பரா கன்வே ஆகணும், கிளியரா கன்வே ஆகணும். அது எப்படி அடிக்கணும் அப்படின்றதோ முத்துவை விட ரவி சார் முத்துவை விட அப்படின்ற ஒரு பேச்சை முடிஞ்சா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இவன் நமக்கு மொக்க கொடுத்துட்டானா என்ன பண்றதுன்னு யோசிச்சு அடிக்கலான்றதுக்காக யோசிச்சுட்டு தீபக்கை வச்சு காயின் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது யாராச்சும் என் கேம் பார்த்து என் கேமை டீகோட் பண்ணவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சவங்களால மட்டும்தான் புரியும். நான் தீபக்கையும் முத்துவையும் ஒன்னா வச்சே ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு பாயிண்ட்ல தீபக்கை முத்துவை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்றத இல்ல முத்துவை தீபக்கை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணுன்றதா என் கேம். நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பல பேரோட திறமையை காலி பண்ணீங்க அப்படின்றத மக்களுக்கு சொல்லணும்ன்றது தான் என் கேம். அதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு ஒரு காயின் பண்ணி அவங்களோட குட்வில்ல என் மேல தாட் ப்ராசஸே இல்லாத வேற ஒரு டைமென்ஷனுக்கு திருப்பி கொண்டு போய்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ ஒரு தேவையில்லாததெல்லாம் ஆகி அது ஒருத்தங்க பிராண்ட் பண்ண போய் அது தேவையில்லாததெல்லாம் பேசி சரி அந்த மாதிரி ரிக்ரெட்லன்னா ஜாக்லின் ஏன் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்? அந்த பொண்ணு ரிக்ரெட் ஆகி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆனா ஆக்சுவலா எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ஜாக்லின் மேல மன்னிப்பு கேட்டாங்களா சார்? சாரி சார், மன்னிப்பு கேட்டாங்களா சார்? அவங்க கேட்டாங்க உடனே கேட்டாங்க. மன்னிப்புங்களா இல்லையா சார்? அது மட்டும் சொல்லுங்க. உடனே கேட்டாங்க. ஐயோ எனக்கு அந்த பொண்ணு இப்ப அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அந்த பொண்ணை நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் வந்து அந்த பொண்ணு வந்து இப்ப எப்படி சொல்றது, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஆனா நீ வெளியில போனோன்னா நான் அதாவது உனக்கு அப்புறம் நான் மஞ்சரி போகும்போது தான் அழுதேன். நான் உன் மேல அதிக பாசம் எனக்கு இருக்கு அப்படின்னும் போது இந்த இந்த தங்கச்சிங்க நிறைய இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை மாதிரி, அதாவது நீங்க இப்ப வந்து சவுண்ட புடிச்சிருக்கீங்கன்ற அந்த பொசசிவ்ல தான் அந்த பொண்ணு என் மேல கோவப்படுது. எனக்கு அந்த பொண்ணு மேல எல்லாம் எந்த வருத்தமும் இல்ல, கோபமும் இல்ல. ஆனா நான் எனக்கு என்ன ஒரு மேல் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னா, எனக்கு இந்த பொண்ணையும் பிடிக்கும் அந்த பொண்ணையும் பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டோமேன்றத சொல்ற விதத்துல இன்னொரு பொண்ணு பொசசிவா கோவப்படுது. அதுதான் என்னால காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வைக்க முடியல என்னால. அத உட்கார வைக்கிறதுக்குள்ள என்ன தப்பா நினைச்சுக்கிச்சு, முடிவு பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் நீங்க முத்துக்காக தான் ஆடுவீங்க, இப்போ உங்களுக்கு புதுசா சவுண்ட் பிடிச்சிருச்சு. என்ன இது 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 எப்படின்னா, எப்பா என்ன இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா என்ன நான் பாதி நேரம் நினைச்சுக்கிட்டது, என்ன ஏன்டா உள்ள கூட்டு வந்தீங்கன்னா நான் பாதி நேரம் நினைச்சுக்கிட்டேன். கூட்டிட்டு வந்துட்டு கேம் விளையாட சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப போச்சுன்ற மாதிரி. தேங்க்யூ BB8. தேங்க்யூ குருபிரசாத். ஆக்சுவலா சார் அவங்கள விஷால் ஃப்ரெண்ட் ஒரு நாள் இன்வைட் பண்ணி அவங்கள அப்ரிசியேஷன் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நான் இன்னைக்கு தான் ஆக்சுவலா காலைல விஷால்கிட்ட பேசும்போது குரு பிரசாத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நேத்து நான் பேசினேன் சார். நேத்து நைட் பேசுறீங்களா? நான் நேத்து நைட் சொல்லிட்டேன். அப்படியா? எப்பா உங்களுக்காவது கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கிடைக்குது, எங்களுக்கு அவங்க சவுண்ட கான்டாக்ட் பண்ண கூட முடியல. ஆனா நாங்க தான் பிஆர் பிராண்ட் பண்ண போறோம். இல்ல அவங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு உன்னுடைய அதி தீவிர ஃபேன் அபின்னு ஒருத்தி இருக்கா, அவ எனக்கு கொளுத்ததான் இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி அதி தீவிர ஃபேன்லாம் இருக்கு. ஐயோ சார், கேஸ் மேல கேஸ் எழுதாதீங்க சார். சாரி சார். சாரி சார். சவுண்டுக்காக தான் சார். அதான் சவுண்டோட ஃபேன்ஸ்க்கு ஸ்கிரீன்ஷாட் 4 இருக்கு. எடுத்து போய் மரியாதையா என் சார்பா எப்ப ஸ்பேஸ் போனாலும் இந்த கேள்வியை கேட்கிறேன்.
அப்படின்னு நீ கேட்கலன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். வருவா 3-4 days கழிச்சு வருவா. ஓகே தேங்க்யூ சார். சார் தாத்தா ஒரு நிமிஷம் ஏதோ பேசணும். தாத்தா பேசுங்க சார். இது சும்மா ஃபன்னுக்காக ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் சார். எஸ் சார். ஸ்கூல்ல லாஜிக் படிக்கிறப்போ ராமா இஸ் மேன், ராமா இஸ் இம்மார்ட்ரல், இஸ் ஆல் மேன் இம்மார்ட்ரல் அப்படின்னு ஒன்று வரும். ஆமா. அந்த மாதிரி ஜாக் இஸ் 5000 stronger than முத்து. ஓகே. சௌந்தர்யா இஸ் 1000 times stronger than ஜாக். அப்போ ஜாக் இஸ் 6000 times stronger than முத்துவா? ஃபார்முலா படி அதான். சௌந்தர்யா தாத்தா. இல்ல என்னன்னா இதுல இதுதான் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய வேணும். இத எழுதிட்டேன், ஆன்சரை கரெக்ட் பண்ண போகும்போது இவ்வளவு கூட புரியல, இந்த ஆன்சரே தப்பு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. என்ன சார் பண்றது? எனக்கு அப்போல இருந்து கேட்கணும்ட்டு அப்ப 6000 times ஸ்ட்ராங்கரா அப்படின்ட்டு இப்ப யோசிச்சு பாருங்க. ஜாக் 6000 times ஸ்ட்ராங்கர்னு சொன்னா கூட அவங்க அதை இப்ப ஒத்துக்கிறதா இல்ல. நான் இப்ப அத 1000 times ஃபர்ஸ்ட் சொன்னதை மட்டும்தான் அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதான் சார், இப்போ நீங்க அது சொல்றது பிரகாரம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா 6000 times stronger than முத்துன்னு வருது சார். அந்த ஃபார்முலா நீங்க வேணாம் சார், இதை பண்ணவே வேணாம். இவங்க அதை வேற மாதிரி தான் திருப்பி விடுறாங்க. எனக்கு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கிறேன். எப்படி ஐயோ சூப்பர் சார், நீங்க போங்க. ஸ்ரீகாந்த் குருபிரசாத் இல்ல ஸ்ரீகாந்த் அவர் பேசிட்டோம், பேசல சார். ரவி சார் சார் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் வாங்க சார் ஒரு நாள் எங்க ஸ்பேஸ்க்கு. எப்பா அது நீங்க தான்ப்பா எனக்கு சொல்லணும், எப்ப நீங்க ஸ்பேஸ் போடுறீங்கன்றத. சார் டெய்லி உங்களை டாக் பண்றேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க, லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்லம்மா நான் சாரி ஃபாலோ பேக் இப்பதான் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன் சார். நான் விஷாலோடயே வரட்டா இல்ல நான் வரட்டா? சார் விஷாலோட ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசினாரு, அவர்கிட்ட வர சொல்லி விஷால் கூட்டுற சொன்னா, அவர் ஏதோ பிஸியா இருக்காரு, 2 daysல வரேன். அவனை ஒரு வாரத்துக்கு கூட்டுருங்க. அதான் அது கொஞ்சம் டைம் வேணும் ப்ரோ, தெரியும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதான் நீங்க காலையில ஜெனரலா உன்னோட பேரை வச்சுதான் நான் பேசினதே. சொன்னா நீங்க வெளியில வந்தோன்னா கேம் நிறுத்துறது இல்லையா, நீங்க போய் தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு வாங்க எங்கேயாவது ஊருக்கு போலான்னா, எப்பா நீ விட்டுருப்பா, நீ உங்க கூட இருக்கிறதாட்டா இருக்கிறதுலே பெரிய டேஞ்சரு, நான் வரலன்ட்டேன். போயிட்டு வாங்க சார், ஜாலியா ஒரு ரவுண்டு போலாம். அவனுங்களே பாவம் 106 நாள் இருந்த எக்ஸாஸ்டுக்கு இப்பதான் வெளில வந்திருக்காங்க. அண்ட் லெட் ஹிம் என்ஜாய், லெட் ஹிம் ஹேவ் ஃபன். வெளில வந்து அவன் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கான். அவன் லெட் ஹிம் ஹேவ் ஸ்பேஸ். காலைல முத்துக்கிட்ட பேசும்போதும் அது மாதிரிதான், எல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்குனே அப்படின்னா, டேய் உள்ள இருக்கிற மாதிரியே மறுபடியும் பேசாத, என்ஜாய் த மொமெண்ட், போ ஃபன் பண்ணுன்னு. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் அந்த டைட்னஸ் இருக்குங்க. ஒரு 3-4 நாள் கழிச்சு அதான் புரியுது சார். எங்களுக்கே லைவ் இல்லாம ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு சார். 106 days பார்த்து மாசத்துக்கு மேல எல்லாம் இருக்கு சார். நிறைய பேருக்கு சார் அது வீடோட அழுத்தம் இருக்கும். நான் வந்து பேசலையா உங்கள்கிட்ட? அதுதான் உங்களுக்கு தான் சொல்ல இருந்தேன். சில பேருக்கு லைட் இல்லாம தூங்கவே முடியல, அந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்காங்க. வெளியில பாக்குறப்ப இருட்டா தெரியும், ஆனா அங்க உள்ள லைட் மூஞ்சுக்கு நேரம் அடிக்கும். மூஞ்சுக்கு நேரம் பளிச்சுன்னு அடிக்கும். பக்கத்துல வேற சவுண்ட் பேசிட்டே இருப்பாங்க. நவீன் நான் பேசுறேன், கேக்குதுங்களா? இல்ல ஸ்ரீகாந்த் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. நவீன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஸ்ரீகாந்த். இல்ல ப்ரோ, உங்களுக்கு முன்னுக்கு ஸ்ரீகாந்த் தான் வந்தாரு. பட் ஸ்டில் அவர் முடிச்சிட்டோம் ஷார்ட்டா. இருக்கீங்களா? எனக்கு வேற இல்ல பேசுறாருடா சக்சஸ் பேசுறாரு. ரவி சார் ஹலோ, கேக்குதுங்களா? ரவி யாருக்காவது கேக்குதா? ஹலோ ரவி சார் கேக்குதா? இல்ல ஸ்ரீகாந்த் நீங்க பேசுறது கேக்கல, ஹோஸ்டுக்கும் கேக்கல, ரவீந்தர் சார் கேக்கல. ஹலோ சார் ரவி சார் உங்களுக்கு கேக்கலையா? நவீன் நீங்க பேசுங்க. எனக்கு கேக்குதுமா, நான் கிட்டத்தட்ட 40 minutes இருக்கேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணி 40 minutes ஆயிடுச்சு.
இல்ல நவீன் இல்ல, அதான் உங்களுக்கு முன்னாடி அவர் வந்தாரு. ஒரு நிமிஷம். நவீன் கேக்குது இல்ல, ஸ்ரீகாந்த் பேசுறது வந்து கோஸ்ட்க்கும் கேட்கல, இல்ல மத்தவங்களுக்கு இல்ல இல்ல கேக்குதான்னு ஒரு கேட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பிளடி, ஒரு நிமிஷம். ஸ்ரீகாந்த் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. நீங்க லிசனர் போயிட்டு வாங்க, சாருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நவீன் பேசிட்டோம். பேசுங்க நவீன். சார் ரவி சார், சரி ரவி சார்னு சொல்லக்கூடாது. அண்ணா ரவிண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா கேக்குதா? ஹலோ, எங்களுக்கு கேக்குது. அவர் கால் ரவி ஏதாவது சார் கேக்குதா? வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கால் வந்திருக்கும் போல. அப்படியா? ஐயோ, அவர்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? நானும் வந்து உங்கள்ட்ட கமெண்ட்லாம் போடுவேன் உங்க லைவ்ல. தேங்க்யூ தேங்க்யூ. எப்போதுமே பிடிக்கும், என்னதான் அடிச்சாலும் நீங்க முத்து